ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கண்மணி வீரா கிட்டே என்னடி இன்னும் வேலைன்னு சுற்றிட்டு இருக்க, கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா, உனக்கு கல்யாணத்துக்காக லிஸ்ட்டு போட சொன்னேன்னு நீ போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. வீரா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. எனக்கு தெரியும் நீ போட்டிருக்க மாட்டேன்னு, அதுக்கு தான் நானே லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா பாரு அப்படின்னு கொடுப்பாங்க. வீரா வாங்கி பார்த்துட்டு என்னடி பக்கமாக போட்டு வச்சுருக்க, இது எதுவுமே தேவையில்லை, என்னோட கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தான் நடக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி என்ன பேசிட்டு இருக்க, இது நம்ம வீட்டு கல்யாணம், அதுக்கு வீரா வந்துட்டு நம்ம வீடு இந்த அளவுக்கு வசதியாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கண்மணி வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ என் கல்யாணத்தை எவ்வளோ சூப்பராக நடத்தி வச்ச, அதை விட அதிகமாக செலவு பண்ணி உன் கல்யாணத்தை பண்ணணும்டி, ஆடம்பரமாக பண்ணணும், எல்லாருக்கும் வரவங்க போகிறவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டு போகணும், அதுவும் மாமா பற்றி யோசிச்சுப்பாரு, அவர் உன் கல்யாணத்தை செமையாக நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு என் கல்யாணம் சிம்பிளாக தான் நடக்கணும், நான் இந்த வீட்டிலேயே பிறந்திருந்தாலும் என்னோட கல்யாணம் சிம்பிளாக தான் நடந்திருக்கும், அதனாலே இந்த லிஸ்ட் எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து கிளம்பி போவாங்க. ராகவன் கிட்ட சொல்லிட்டு போகும்போது மாறனை கூப்பிட்டு நீ போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா வீராவை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டாண்ட ட்ராப் பண்ணிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என் பைக்கில் யாரையும் இது வரைக்கும் ஏற்றந்தே கிடையாது, அது தவிர என் கடையில் வேலை பார்க்குற பொண்ணுங்க வேறு யாருன்னா வந்துட்டு என்கிட்ட பைக்கில் லிஃப்ட்டு கேட்டேன், நான் இது வரைக்கும் அவங்களுக்கு லிஃப்ட்டு கொடுத்ததே கிடையாது, ஏன்னா முறையில் என் பொண்டாட்டி தான் இந்த பைக்கில் நான் ஏற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அவளை தவிர நான் வேறு யாரையும் ஏற்ற மாட்டேன்னு வேறு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, நம்ம வரும்போது கூட எல்லாருமே வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க, நீ கவனிச்சு அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு வந்து வீரா கேட்கும்போது அதுக்கு மாறன் வந்துட்டு அதுதான் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வீரா முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ மாறன் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் பைக் ஓட்ட ஆரம்பித்தப்போ எங்கள் அம்மா உயிரோட இல்லை, அதுக்கப்புறம் என்னோட அத்தை அதுவும் என்னோட அம்மா மாதிரி தானே, அப்பப்போ எங்கேயாச்சும் கடைக்கு போகணும்னு சொல்லும்போது நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் உன்னை தான் நான் உன் பைக்கில் முதல்ல ஏற்றிருக்கேன்னு தெரியுமா, நான் உன்னை ஒவ்வொரு தடவையும் பைக்கில் ஏற்றும் போது உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நினச்சி பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் இதுதான் கடைசி இல்லை, நீ என் கூட லைஃப் லாங் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இதுதான் கடைசி, இது எல்லாமே உனக்கு கேட்கறதுக்கு முட்டாள்தனமாக இருக்குது இல்லை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிடையாது, இனிமேல் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே பசங்களுக்கு மட்டும்தான் புரியும், உன் கூட வாழ நினச்சேன் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் உன்னோட நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்துட்டு உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே மாறன் வந்துட்டு நீ எப்பவும் போல் திட்டாதே, எனக்கு சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அரவிந்த் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு என்ன சார் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு பார்த்தேன், கல்யாண விஷயம் பற்றி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஃபோனில் பேசினா சரியாக இருக்காது, நீங்கள் நேரில் வாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இவங்க ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, சரி வீரா நம்ம பொண்ணு தானே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மீராவோட அம்மா வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீரா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க பட்டு புடவை 2 அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே வீரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் வளையல் வந்து எழுதி கொடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வீரா வந்துட்டு சரி கவரிங் வளையல் அப்படின்வாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. என்ன இவங்க சொல்கிறது தானே நம்ம எழுதணும், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ராகவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா ஆட் ஃபில்ம் எடுக்கிறதுக்காக ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரன் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கப்பா, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராகவன் இல்லைப்பா அவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி பேசிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆட் ஃபிலிம் டைரக்டரை கூப்பிட்டு வருவாங்க. ராமச்சந்திரனும் அவர்கிட்ட பேசுவாங்க. இதை பார்த்தா வள்ளி வந்துட்டு இந்த ஆளை பார்த்தா ஆட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தெரியவே இல்லையே, இவரை பார்த்தா காமெடியாக தான் இருக்குது அப்படின்வாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வள்ளியை பார்த்துட்டு நீங்கள் கூட இந்த சீரியலெல்லாம் நடிக்கலாம் தெரியுமா அப்படி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு நீங்கள் எதையுமே பண்ண வேண்டாம், இந்த ஆட் ஃபிலிம் மட்டும் நல்லா எடுத்து கொடுங்க, எங்கள் சாரி எல்லாமே நல்லா போகணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்டால் அந்த ஆட் ஃபிலிம் டைரக்டரும் வந்துட்டு ஒரு 2 புருஷன் பொண்டாட்டி கடைக்கு வராங்க, சண்டை போட்டுட்டு அவங்க பொண்டாட்டிக்கே அவர் 2 புடவை எடுத்து கொடுக்குறாங்க, ஆனால் விலை அதிகமாக இருக்குன்னு பார்க்குறாங்க, அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 1 வருஷம் வாரண்ட்டி எல்லாமே கொடுக்குறோம், என்ன ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட வள்ளி ராகவன் கிட்ட ஆள் தான் பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்காங்க, சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் டேரக்டர் வந்துட்டு இந்த ஆட் ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்ம ஆக்ட்ரஸ் தான் பார்க்கணும், அப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குங்களா பார்த்தா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னு வந்து ராகவன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்மணியும் வடிவும் தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது ராகவன் வந்து வள்ளிக்கிட்ட அத்தை நீ போய் அட்வான்ஸ் பணத்தை கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வள்ளியும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டு வரதுக்காக போவாங்க. அப்போது கண்மணி வந்து ராகவனை கூப்பிட்டு ஏங்க இந்த ஆட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறப்போ அந்த கடையோட ஓனரே வந்து நடிப்பாங்கல்ல, நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட ராகவன் யார் பார்க்கறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே கண்மணி மனசுக்குள்ளே இதை யாரும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தானே நான் பண்ணுறேன், அடுத்து இந்த கடையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தான் என்னோட வேலையை அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க.
வள்ளி பார்த்தீங்கன்னா, பணத்த கொண்டு போயிட்டு டைரக்டர் கிட்ட குடுப்பாங்க. ஒழுங்கா இந்த இத ஆட் ஃபில்ம எடுத்து குடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க நடிக்கிற வாய்ப்ப தான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன், விஜய் அந்த ஆட் ஃபில்ம் டைரக்டர் எல்லாமே நேரா கடைக்கு போவாங்க. அங்க இருக்க பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ஒரு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்த மாறன் வந்துட்டு, இவர் யாருன்னு தெரியவே இல்லைன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் பொம்மைய பார்த்துட்டு, இந்த பொண்ணு சூப்பரா இருக்குதே! இதையே வச்சு நடிக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏங்க அது பொம்மைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கூப்பிட்டு போவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, வீரா வர கஸ்டமருக்கு எல்லாருக்குமே புடவைய காட்டிட்டு இருப்பாங்க. அத பார்த்த உடனே அந்த டைரக்டர், "இந்த பொண்ணு சூப்பரா இருக்கே! இந்த பொண்ண வச்சு எடுத்தாலே சூப்பரா போகுமே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா வீரா கிட்ட போயிட்டு மாறன் கிட்ட, "நீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு நடிச்சான்னு வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பொண்ண பார்த்தாலே பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும். கண்டிப்பா நடிக்க வச்சா ஆட் ஹிட் ஆயிடும்" அப்படின்னுவாங்க. என்னதுன்னு வீரா கேட்ட உடனே மாறன் வந்துட்டு, "நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஆட் ஃபிலிம் டைரக்டர் வந்துட்டு, "அவங்க பிரதர் தான் சொன்னாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. நேத்துலேருந்து நீ யாரோ, ஆனா இன்னையிலேருந்து என்னோட ஆடுக்கு நீ தான் ஹீரோயின்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ராகவன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. "இந்த பொண்ணு சூப்பரா இருக்கு. இந்த பொண்ணு நடிச்சதுன்னா சூப்பராவே ஹிட் ஆயிடும். நீங்க நெனச்சாலே உடனே நம்ம ஆட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சலாம். உங்களோட பட்ஜெட்லயே இருக்கும்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட உடனே ராகவன் வந்துட்டு, "அது இல்லைங்க சார். இவங்க இத பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும்.